சென்னை மதுரவாயல் தாம்பரம் செல்லும் பைபாஸ் சாலையில் அமைந்துள்ள போரூர் சுங்கச்சாவடியில் ஏற்பட்டுள்ள கடும் போக்குவரத்து நெரிசலால் 2 கிலோமீட்டருக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் அவதி அடைந்துள்ள நிலையில் இது தொடர்பாக போக்குவரத்து காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் கடந்த 20 நாட்களில் 3 நாட்கள் விபத்துகளில் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அரும்பாக்கம் தனியார் கல்லூரியில் சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் 0 is good விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை இணை ஆணையர் மகேஷ்குமார், வடக்கு மண்டல துணை ஆணையர் குமார் மற்றும் போக்குவரத்து காவல் ஆய்வாளர்கள், காவலர்கள் என ஏராளமானோர் பங்கேற்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். மேடையில் பேசிய வடக்கு மண்டல துணை ஆணையர் குமார், பொதுமக்கள் ஒத்துழைப்பாலும் சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறையின் தீவிர முயற்சியினாலும் கடந்த 20 நாட்களில் 3 நாட்கள் சென்னையில் விபத்துகளில் உயிரிழப்புகள் எதுவும் நிகழவில்லை என தெரிவித்தார். மேலும் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். ராமேஸ்வரம் மாவட்டம் பாம்பன் செங்குத்து பாலத்தில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு நூற்றாண்டுகளை கடந்து இயங்கி வந்த பழைய ரயில் சேவை பாலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நிறுத்தப்பட்டது. இதனையடுத்து சுமார் 550 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்ற பணிகள் 90% நிறைவடைந்தது. இந்த நிலையில் உலகத்திலேயே கடலுக்கு நடுவில் முதல் முறையாக அமைக்கப்பட்ட செங்குத்து பாலத்தில் 11 பெட்டிகள் அடங்கிய சரக்கு ரயிலை இயக்கி சோதனை ஓட்டம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வெற்றிகரமாக நடைபெற்றது. மேலும் செங்குத்து பாலத்தை ரயில் பெட்டிக்கு கடந்து வரும்போது அங்கு பணியாற்றும் ஊழியர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் இதமான சீதோஷ்ண நிலை நிலவுகிறது. இன்று காலை முதல் மேக கூட்டம் தரையை போர்த்தியது போல படர்ந்துள்ளதால் பனிமூட்டம் ஏற்பட்டது. ஏரி பகுதி ரவுண்டானாவில் சாலையே தெரியாத அளவிற்கு பனிமூட்டம் இருந்தது. இதனால் அவ்வழியே வந்த வாகனங்கள் முகப்பு விளக்கை எரியவிட்டபடி செல்கின்றன. ஏற்காடு மலைப்பகுதியில் ஆங்காங்கே மேக கூட்டங்கள் தரை இறங்கியது போல் உள்ளது. சுற்றுலா பயணிகளுக்கு உற்சாகத்தை அளித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.